இன்றைக்கு இந்த தென் மாவட்டம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக சட்டமன்ற உறுப்பினராக்கி முதலமைச்சர் ஆக்கினது இந்த தென் மாவட்டம். முதலாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்டதும் தென் மாவட்டத்திலே தான். தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய இருபெரும் தலைவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற மக்கள் தென் மாவட்ட மக்கள். ஆகவே தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக அமைந்திருக்கு என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக கட்சியை தொடங்கியவுடன் முதல் தேர்தல் சந்தித்ததும் தென் மாவட்டத்திலே தான். திண்டுக்கல் நாடாளுமன்றம் முதல் வெற்றியை தென் மாவட்ட மக்கள் தான் அதிமுகவுக்கு கொடுத்தார்கள். அதேபோல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக இடங்களிலே கொடுத்து அதிமுக ஆட்சிவதற்கும் தென் மாவட்ட மக்கள் துணை நிற்பார்கள். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அவர்களுக்கு முழு ஆதரவை நல்கி அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு மீண்டும் நம்முடைய ஆட்சி மலர வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் தன்னெழுச்சி கொண்டு விறுவிறுப்பாக செயல்பட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டு சுழன்று செயல்பட்டு நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற அனைத்து கட்சி துணையோடு எதிரிகளை வைத்து மீண்டும் வலிமையான பாரதம் வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வேண்டேன். நன்றி, வணக்கம்.